ஜியோ தமிழர்களுக்கு வணக்கம். மணமகன் ஊர்வலத்தின் போது பொழிந்த பணமழை வைரலாகும் காணொளி. சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வெளியாகின்ற காணொளிகள் பலது நகைச்சுவைக்கு உள்ளாகி இருந்தாலும் சிலது விமர்சனங்களையும் தட்டி செல்கின்றது. அவ்வாறான ஒரு காணொளிதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகின்ற விடத்தில் அதனை பார்க்கும் பயனாளர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அதாவது மணமகன் ஒருவர் தன்னுடைய திருமண நிகழ்வின் போது அங்கு வந்த விருந்தினர்களை வைத்து பணத்தினை தூவி அங்கு வருகை தந்தவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்ற காணொளிதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகரில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதாவது ஒருவருடைய திருமண நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த திருமண நிகழ்வின் போது மணமகனை பல்லாக்கில் தூக்கி செல்கின்றார்கள். அதே சமயம் அங்கு வந்த விருந்தினர்களோ அல்லது உறவினர்களோ தெரியவில்லை. அங்கிருக்கின்ற கட்டடங்களில் உயரமாக ஏறி நின்று உயர இரண்டாவது மாடி முதலாவது மாடியே என்று அடுக்கடுக்கா நின்று கொண்டு பணத்தினை மேலே இருந்து கீழே தூவுகின்றார்கள். அதே சமயம் இரண்டு பைக்கோ அங்கு நிறுத்தப்பட்டு பைக்கோவிலும் ஏறி அவர்கள் பணத்தினை தூவிக்கொண்டே இருக்கின்றார்கள். திருமண நிகழ்விற்கு வருகை தந்தவர்கள் அந்த பணத்தினை எடுக்கின்ற காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. அது மட்டுமல்லாது இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்த மணமகன் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகமான விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. பொதுவாகவே பணம் என்றால் லட்சுமி என்று அதன் பொருள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பதை உதாசீனப்படுத்துகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் வாழுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் அதிகளவு பணம் இருப்பதன் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இவ்வாறு ஆடம்பரமாக செலவு செய்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக தான் இந்த காணொளியை பதிவிட்டிருக்கின்றார்கள். தன்னுடைய திருமண நிகழ்வின் போது மற்றவர்களிடம் 100, 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அதனை தூவுமாறு கொடுத்திருக்கின்றாரோ அல்லது வேறு யாராவது இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்களோ என்று தெரியவில்லை. அப்படித்தான் இப்படி ஒரு திருமண நிகழ்வின் போது இடம்பெற்றிருக்கின்றது. இதனை பார்த்து பலரும் கூறுகின்றார்கள், இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பகுதிகளிலேயே பல திருமணமாகாத இளம் பெண்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு கஷ்டம் காரணமாக அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் இந்த பணத்தினை கொடுத்திருந்தார் அவர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் என்று பலர் கருத்துக்களை பதிவிட்டு வந்தாலும் சிலர் கூறுகின்றார்கள், பணம் இருப்பதற்கு என்பதற்காக இவ்வாறா உதாசீனப்படுத்துவது, நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு அந்த பணத்தினை கொடுத்து உதவ முடியும் தானே என்று பலரும் பதிவிட்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த திருமண நிகழ்வின் போது இவ்வாறான ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கின்றது. ஆனால் இந்த காணொளியை பலரும் பார்வையிட்டு வருகின்றார்கள். ஆகவே சமூக வலைதளங்களின் ஊடாக பல விடயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு செல்கின்றோம். ஆனால் அது சரியானதாக இருந்தால் மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு கிடைக்கும். இவ்வாறு நாங்கள் உதாசீனமாக ஒரு காணொளியை பதிவிடும் பொழுது அது எங்களுக்கு விமர்சனத்தையே தருகின்றது என்பதும் இதனூடாக அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொருவரும் இல்லாமல் தங்களிடம் அதிக பணம் இருந்தால் அதனை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.